ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பெனசா. இன்றைக்கி ஒரு மெஹந்தி டிசைனோட வந்திருக்கிறேன். அதாவது நாங்கள் ஃப்ரைடலுக்கு போடக்கூடிய ஒரு மெஹந்தி பெக் தான் இது. நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து வாருங்கள். பெனசா சகரன்ற யூடியூப் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நாங்கள் வீடியோக்கள் போகலாம். இப்போ பாருங்க, நான் அதாவது மாங்காய் வடிவமான எஸ் வடிவத்தை நான் போட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு முதலே நான் என்னுடைய கிளாஸில் நான் உங்களுக்கு அந்த மாங்காய் வடிவம் எப்படி கீறன்னு சொல்லி காட்டி தந்தேன். அதே மாதிரி தான் அடுத்ததாக நான் தம் லைன் போடுறேன். தம் லைனும் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி தந்த இந்த டிசைன்கள் தான் கூட. நான் முதல் படிப்பித்த அந்த டிசைன்கள் தான். நான் அதை வச்சு கொண்டு தான் இப்போ இந்த ப்ரைடல் மெஹந்தி டிசைனிங் நான் போட்டு கொண்டு இருக்கிறேன். நீங்களும் இப்படியே போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தால் தான் உங்களால் இந்த மெஹந்தி டிசைனை நல்லொரு நீட்டாக செய்ய முடியும். அதாவது ஒவ்வொரு டிசைனுமே நல்லொரு வடிவான, அதே நேரம் நல்லொரு நீட்டாகவும் இருக்கணும். நாங்கள் போடுற மெஹந்தி டிசைன்கள் நான் இப்போ பேசிக் கண்டபடியாகத்தான் நான் பென்சிலால் போட்டு காட்டுறேன். இல்லாட்டிக்கு மெஹந்தி கோனாலாம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுவேன். நீங்கள் நார்மலாக இப்போ பேசிக்கில் நீங்கள் பழகிறபடியாக நார்மலாக நீங்கள் பென்சிலாலேயே நீங்கள் போட்டு பழகுங்க. அதுதான் நல்லா. வேணுண்டா கொஞ்சம் பிள்ளையாண்டாலும் நீங்கள் உடனே அழிச்சு போட்டு உங்களால் அடுத்த தரம் உங்களால் நல்ல ஒரு நீட்டாக கீற முடியும். அதனால் நீங்கள் பென்சிலாலேயே போட்டு பழகுங்க. அதனால் நானும் பென்சிலால் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பென்சிலால் போடுறது நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் போடலாம். அதாவது நல்ல வடிவாக நாங்கள் அழுத்தமாக நாங்கள் நல்லபடியாக கீறினோம்னா நல்ல ஒரு நீட்டாக வரும். அதே நேரம் எங்களுக்கு கை நல்ல ஒரு படிமானத்துக்கு வரும். இப்போ நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் கோனில் தான் நான் போடணும் மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்கண்டா, கோன் தான் வேஸ்ட் ஆகும். அதாவது எங்களால் நல்ல ஒரு நீட்டாக போட முடியாது. அதே நேரம் வெளிநாடுகளில் உங்களுக்கே தெரியும், இந்த மெஹந்தி கோன் வேண்டது விலை கூட. அப்படி இருக்க எங்களால் வேண்டே இல்லாது. சில இடங்களில் மெஹந்தி கோனே இல்லை. அப்படி இருக்கும்போது எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பென்சிலால் நாங்கள் ஸ்டார்ட்டில் நாங்கள் கீறி பழக வேணும். நல்லா கீறி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எங்களோட கை நல்ல ஒரு படிமானத்துக்கு வந்த பிறகு தான் நாங்கள் பென்சிலாலே அதாவது மெஹந்தி கோனால் நாங்கள் கீறணும். பென்சிலால் முதல் நல்லா கீறி நாங்கள் படிமானத்தை கொண்டு வரணும் எங்களோட கையை. அப்படி இருக்கும்போது தான் எங்களால் மெஹந்தி கோனும் நல்ல நீட்டாக போட முடியும். மெஹந்தி கோன் நான் போடுறதை பற்றி நான் அடுத்தடுத்த கிளாஸ்களில் நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். அதாவது இப்போ நாங்கள் பேசிக்லேருந்து போகிறபடியாக நாங்கள் இந்த டிசைன்களை நாங்கள் முதல் பென்சிலாலேயே போட்டு பழகிறதா நல்லம். தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்க, அதாவது முதல் நான் இந்த மாங்காய் ஷேப் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் தம் லைன் கீறினான். தம் லைன் கீறி போட்டு ஸ்டில் போட்டுட்டு திரும்ப நான் லைன்ஸ் போட்டுட்டு திரும்ப நான் அந்த வடிவில் தம் லைன் போட்டேன். திரும்ப நான் ஸ்டில் போட்டிருக்கேன். இப்படித்தான் நான் மாறி மாறி போட்டுக்கொண்டு போகிறேன். அதாவது எங்களுக்கு தெரிஞ்ச டிசைன்களை நாங்கள் முதல் வச்சு டிசைன்களை வைத்து கொண்டு தான் நாங்கள் ஒவ்வொரு டிசைனாக நாங்கள் செய்து கொண்டு போக முடியும். அதனால் நீங்கள் அடிப்படையிலேருந்து வரபடியாக நீங்கள் கட்டாயமாக ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ஏனெண்டா ஒவ்வொரு ஒர்க்கும் அவ்வளோ நீட்டாக நாங்கள் செய்ய வேணும். இது நாங்கள் ஃப்ரைடலுக்கு செய்யக்கூடிய இந்த டிசைனை தான் நான் உங்களுக்கு இப்போ செய்து காட்டி கொண்டிருக்கிறேன். அதாவது நீங்கள் இன்றைக்கெல்லாம் ஃப்ரைடலுக்கு நாங்கள் நார்மலாக நாங்கள் செய்யவே இல்லை ஃப்ரைடலுக்கு. ஏனெண்டா அவ்வளோ ஒர்க்காகத்தான் நாங்கள் செய்யணும். நல்ல ஒரு ஒர்த்தாக இருக்கணும். நல்ல ஒரு பார்க்கும்போது அவ்வளோ நல்ல ஒரு வடிவாக லுக்காக இருக்கணும். அதாவது நாங்கள் நார்மலாக போடுறவர்களுக்கும் அதாவது நாங்கள் ஃப்ரைடலுக்கு போடுறதுக்கும் வித்தியாசம் தெரிய வேணும். அப்படித்தான் ஃப்ரைடலும் வினப்பினம். ஏனெண்டா தாங்கள் நார்மலாக தெரியக்கூடாது. தாங்கள் அதுக்கு எல்லாரையும் நல்ல ஒரு ரிச்சாக தெரியணும் மட்டும் நினைப்பினம். அப்படி இருக்க நாங்களும் நல்ல ஒரு ரிச்சாக நாங்கள் அவர்களுக்கு இந்த மெஹந்தி டிசைன்களை நாங்கள் போட வேணும். அப்படி இருக்க நாங்கள் ஒவ்வொரு டிசைனாக நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் பேசிக்கிலேருந்து நாங்கள் பழகினோம்னா தான் எங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு சுகமானதாகவும் இருக்கும். அதே நேரம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நாங்கள் வர முடியும். அதாவது நாங்கள் இந்த மெஹந்தி டிசைனை நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் போட்டு கொண்டு இருக்கணும். அப்போ தான் எங்களுக்குன்னு கை நல்ல படிமானத்துக்கு வரும். இப்போ பாருங்க, நான் பூ இதழெல்லாம் செய்திருக்கிறேன். அதாவது இந்த பூ இதழெல்லாம் மிகவும் ஒரு அழகான பூ டிசைன்கள். நாங்கள் ஒவ்வொரு பூ இதழுமே அவ்வளோ நல்ல ஒரு வடிவானதாக இருக்கும். நீங்களும் ஒவ்வொன்றாக ட்ரை பண்ணுங்கள். அதாவது ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இதில் தொடர்ந்து ப்ராக்டிஸ் தான் இங்கே முக்கியமாக தேவைப்படுது. நாங்கள் எப்படித்தான் நாங்கள் டிசைன்கள் கற்பனை பண்ணி வச்சுருந்தாலும் அதை எங்களுக்கு கீற தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இங்கே முக்கியம்.
கீரை தெரியாட்டிக்கு எங்களுக்கு எதுவுமே அதாவது வடிவாக நீட்டாக வராது. அதனால் நீங்கள் கீறி கீறி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஒர்க்குகளுமே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. இந்த மெஹந்தி ஃபீல்டில் நாங்கள் நிலைச்சிருக்கணும் என்றால் நாங்கள் எங்களுக்கு ப்ராக்டிஸ் கட்டாயமாக தேவைப்படுது. எந்த ஃபீல்டில் அதாவது இந்த ப்ராக்டிஸ் தேவையோ இல்லையோ, ஆனால் மெஹந்தி டிசைனை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக எங்களுக்கு அதாவது ப்ராக்டிஸ் தேவை, கட்டாயமாக தேவை. ஏனெண்டா ஒவ்வொரு டிசைனுமே அவ்வளோ நல்ல ஒரு வித்தானதான். அதாவது நாங்கள் ஒவ்வொரு டிசைனும் வந்து கொண்டே தான் இருக்கும். ஒவ்வொரு மாடலாக வந்து கொண்டே தான் இருக்கும். எங்களுக்கு கட்டாயமாக ப்ராக்டிஸ் இருக்க தேவைப்படுது. ஏனென்றால் இப்போ நிறைய பேர் இந்த மெஹந்தி ஃபீல்டில் நிறைய பேர் இருக்கின்ற அவர்களுக்குள் நாங்களும் ஒருவராக இல்லாமல் நாங்கள் அவர்களுக்குள் இருந்து நாங்கள் தனித்துவமாக தெரியணும். அதாவது நாங்கள் முன்னணியில் இருக்கணும் என்று நாங்கள் நினைக்கணும். இப்போவுமே நாங்கள் அதனால் நீங்கள் நல்ல வடிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கோ. இங்கே ப்ராக்டிஸ் தான் முக்கியமாக தேவைப்படுது. தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கோ. நான் ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு போட்டுக்கொண்டு தான் இருப்பேன். இப்போ நான் இதை வந்து ஃப்ரைடேலுக்குரிய மெஹந்தி டிசைன் தான் போட்டிருக்கிறேன். நீங்களும் இதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கோ. அதாவது ஒவ்வொரு ஒர்க்கும் நல்லொரு வடிவான ஒர்க்குகள் அதாவது ஈஸியாக நாங்கள் போடலாம். என்ன கொஞ்சம் நாங்கள் கையை நல்ல ஒரு படிமானத்தில் கொண்டாந்து வச்சுருந்தா தான் நாங்கள் இப்படியான ஒர்க்குகளை நல்ல நீட்டாக போட முடியும். அதாவது ஒவ்வொரு ஒர்க்குமே மிகவும் ஒரு தரமான ஒர்க்குகளாகத்தான் இருக்குது. நாங்கள் இது மெஹந்தி கோலில் போடும்போது இன்னும் நல்ல வடிவானதாக இருக்கும். அதனால் நீங்கள் போட்டு பழகுங்கள். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் அதைத்தான் சொல்ல முடியும். ஏனென்றால் இங்கே ப்ராக்டிஸ் தான் முக்கியமாக தேவைப்படுது. அதனால் ப்ராக்டிஸ் கட்டாயமாக செய்யுங்கள். தொடர்ந்து என்னுடைய வனசா சங்கர் என்ற யூடியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏனெண்டா ஒவ்வொரு வீடியோக்களும் அவ்வளவு உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே எங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்குரிய அனைத்து விதமான வீடியோக்களையும் என்னுடைய வனசா சங்கர் என்ற யூடியூப் சேனலில் நான் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏனென்றால் எங்களுக்கு அதாவது நாங்கள் வீட்டில் இருந்தபடி தான் எங்களால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்க முடியும். ஏன்னா எங்களுக்கு குழந்தைகள், அதே நேரம் வந்து வீட்டு பொறுப்பை நாங்கள் பார்த்து எங்களால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. நிறைய பேர் வந்து அதாவது நிறைய பெண்கள் வந்து மனம் உடைஞ்சு போயிருக்கிறேன். அவர்களுக்குரிய வீடியோவாகத்தான் என்னுடைய இந்த யூடியூப் சேனலில் நான் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறேன். அதாவது ஃப்ரீயான கிளாஸுகளை தான் நான் உங்களுக்கு போட்டுக்கொண்டிருக்கிறேன். அதாவது மெஹந்தி டிசைன் எல்லாம் வந்து ஃப்ரீ கிளாஸு, அதே நேரம் டெய்லரிங் எல்லாம் வந்து ஃப்ரீ கிளாஸ் போடுறேன். அதே நேரம் வந்து கொண்ட மாலை செய்கிறது, சாரி பிளேட்டிங்கு, மேக்கப்பும் நான் செய்கிறேன். நான் செய்கிற அனைத்து வேலைகளையும் தான் நான் இதில் போட்டு காட்டி கொண்டிருப்பேன். நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லி, அதனால் நீங்களும் சின்ன ட்ரை பண்ணி கொண்டு போங்கோ. அதாவது நாங்கள் எடுத்த வீச்சுக்கு நாங்கள் பெருசாக நாங்கள் எதுவுமே சாதிக்க இயலாது. எங்களால் சின்னனாக நாங்கள் செய்து தான் நாங்கள் பெரிய நிலைக்கு வர முடியும். அதனால் நீங்கள் சோர்வடையாமல் நீங்கள் சிறிதாக சின்ன வேலையாக செய்து கொண்டு வாருங்கள். இன்றைக்கு இல்லாட்டிக்கும் இன்று ஒரு நாள் நாங்கள் செய்கிற முயற்சிகளுக்கு நிச்சயமாக பலன் தரும் என்று நீங்கள் இணைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாங்கள் செய்கிற வேலைகள் அவ்வளோ நல்லொரு வீத்தான வேலைகள். அதாவது இன்றைக்கு இல்லாட்டிக்கும் இன்றைக்கு ஒரு நாளைக்கு எங்களுக்கு இதன் மூலம் வருமானம் நாங்கள் ஈட்டக்கூடிய வழியில் தான் என்னுடைய யூடியூப் சேனலில் நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எங்களுக்கு வீட்டில் இருந்தபடி நாங்கள் இந்த சின்ன கைத்தொழில் சொல்லித்தரத்துக்கு எங்களுக்கு யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போது இந்த யூடியூப் சேனல்கள் நிறைய வீடியோக்கள் போட்டுக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் அவற்றை பார்த்து பயன்பெறுங்கள். அதாவது நாங்கள் வெளியில் போய்த்தான் படிக்க வேணும் என்று இல்லை, நாங்கள் வீட்டில் இருந்தபடியே எங்களால் அதாவது இந்த நல்லொரு நிலையை அடைய முடியும் என்பது என்னுடைய கருத்து. அதாவது நானும் வீட்டில் இருந்தபடி இவ்வாறான கைத்தொழில்களைத்தான் நானும் செய்கிறேன். அவற்றைத்தான் நான் உங்களுக்கும் பதிவேற்றம் செய்கிறேன். ஏனென்றால் நீங்களும் பார்த்து பயன்பெறுங்கள் என்று சொல்லி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடியலை, தொடர்ந்து போய்கொண்டு தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு வீடியோவாக நான் போட்டுக்கொண்டிருப்பேன். தொடர்ந்து வாருங்கள். வனசா சங்கர் என்ற யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு வீடியோக்களும் ஒவ்வொரு விதமானது, ஒவ்வொரு தகவல்களை உங்களுக்கு தரக்கூடியது. அதே நேரம் வந்து உங்களுடைய வருமானத்தை அதாவது சிறு துளி தான் பெருவெள்ளம் என்று சொல்லுவார்கள். சிறுகத்தான் எங்களால் முன்னேறி போக முடியும். ஒரேடியாக எங்களால் முன்னுக்கு போக முடியாது. அதே நேரம் வந்து நாங்கள் மெதுவாக நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாங்கள் ஏறி போகும்போது எங்களுக்கு அதற்குரிய பலனும் வெறும் அதற்குரிய
அதற்குரிய இடத்துக்கு எங்களை கூட்டி கொண்டு போய் அதுவே விட்டுவிடும். அதனால் நீங்கள் யோசிக்க தேவையில்லை, எங்களுக்கு இதால் பிரியோசனம் வருமா வராதான்னு சொல்லி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. நீங்கள் ரங்குங்க, நீங்கள் துணிந்து ரங்குங்க, துணிந்து ரங்கி அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் வைத்து போங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களாலேயும் முடியும், என்னாலேயும் முடியும் என்று நான் நினைக்கும் போது உங்களாலேயும் நிச்சயமாக முடியும். தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ முடியல, தொடர்ந்து வாருங்கள். நன்றி, வணக்கம்.